வானம் மெல்ல விடிந்து கொண்டிருந்தது. கடல் அலைகளின் சத்தம் அந்த மீனவ கிராமத்திற்கு ஒரு தாலாட்டு போல இருந்தது. சீதா தன் தலையில் மீன் கூடையை சுமந்து கொண்டு கிளம்பினாள். அவளுக்கு உறவென்று சொல்ல யாரும் இல்லை. அந்த மீன்களும் அவளது உழைப்பும் தான் அவளுக்கு எல்லாம். சாந்தியம்மா, ஓ சாந்தியம்மா, மீன் வாங்கலையா? இன்னைக்கு எல்லா மயிரை மீனும் வாவல் மீனும் ஃப்ரெஷ்ஷா வந்திருக்குமா? சீக்கிரம் வாங்க, அப்புறம் தீர்ந்து போயிட போகுது. ஏய் சீதா, நேத்து கொடுத்தியே மத்தி மீன், அதுல முழுக்க முள்ளுடி. என் வீட்டுக்காரர் திட்டு தீர்த்துட்டாரு. ஒழுங்கா முள்ளு இல்லாத மீனா கொடு. அம்மா, மத்து மீனா முள்ளு இருக்கத்தான் செய்யும். ஆனா அது உடம்புக்கு எவ்வளவு நல்லது தெரியுமா? சரி விடுங்க, இன்னைக்கு உங்களுக்கு முள்ளு கம்மியா இருக்கிற பாறை மீன் தர்றேன். இது குழம்பு வச்சா தேவாமிர்தமா இருக்கும். மீன் விற்று முடித்த பின் மீதமுள்ள மீன்களை வீணாக்க கூடாது என்று சீதா ஒரு புத்திசாலித்தனமான முடிவெடுத்தாள். சாலையோரம் ஒரு சிறிய பந்தல் போட்டு சீதா மீன் குழம்பு என்ற பெயரில் சாப்பாடு விற்கத் தொடங்கினாள். அம்மா வாங்க, ஐயா வாங்க, கமகமக்கும் கலவை மீன் குழம்பு, 5 வகை மீன் சேர்ந்த ருசியான குழம்பு. ஒரு கட்டு சாப்பாடு வெறும் 50 ரூபாய் தான். வந்து சாப்பிட்டு பாருங்க. அப்போது அழுக்கான சட்டையுடன் கலைந்த தலையுடன் ஒருவன் பசியோடு அங்கு வந்தான். அவன் பெயர் சாப்பாட்டு ராமன் என்று அந்த ஊரில் அழைப்பார்கள். அம்மா, முதல்ல ஒரு தட்டு சாப்பாடு வை. பசி வைத்தே கிள்ளுது. விலை அப்புறம் பேசிக்கலாம். சீக்கிரம் பரிமாறு. சரிங்க ஐயா, இங்க உட்காருங்க. இதோ சூடா கொண்டு வரேன். இன்னைக்கு இவரை பார்த்தா நல்லா சாப்பிடுவார் போல இருக்கு. நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் போல. அந்த நபர் ஒரு தட்டு அல்ல, 2 தட்டு அல்ல, தொடர்ந்து 4 தட்டு சாப்பாட்டை ஒரு பிடி பிடித்தார். சீதா ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். சாப்பிட்டு முடித்த பின் பில் கொடுக்க வேண்டிய நேரம் வந்தது. ஐயா, மொத்தம் 3 சாப்பாடு, சில எக்ஸ்ட்ரா மீன் துண்டுகள், 200 ரூபாய் ஆகுதுங்க. அம்மா, என்கிட்ட இப்போதைக்கு இந்த 15 ரூபாய் தான் இருக்கு. ஆனா உன் கைமனம் பிரமாதம். என்னது 15 ரூபாயா? இவ்வளவு சாப்பிட்டுட்டு ஏமாத்துறீங்களே, இது நியாயமா? கோவிச்சுக்காதம்மா, நான் வேணும்னா ஒரு யோசனை சொல்றேன். நான் இன்னைக்கு உன் கடையில வேலை செஞ்சு இந்த பணத்தை கழிச்சுடுறேன். எனக்கு மக்கள் கிட்ட பேசி விற்க தெரியும். வேறு வழி தெரியாமல் சீதா சம்மதித்தாள். அவன் வாசலில் நின்று கொண்டு மக்களை அழைக்கத் தொடங்கினான். அவன் பேச்சு திறமையில் கூட்டம் அலைமோதியது. அன்று மாலை வேலை முடிந்ததும் அவன் சீதாவிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னான். சீதா, நீ எல்லா மீனையும் சேர்த்து ஒரே குழம்பா வைக்காதே. ஜிலேபி மீன் குழம்பு, 1000 மீன் குழம்பு, வவ்வால் மீன் குழம்புன்னு தனித்தனியா வை. ஒவ்வொரு மீனுக்கும் தனி ருசி உண்டு. மக்கள் அந்தந்த ருசியை தேடி வருவாங்க. நீங்க சொல்றது சரிதான். நாளைக்கே இதை முயற்சி பண்றேன். அடுத்த நாள் முதல் சீதாவின் கடையில் ஜிலேபி மீன் குழம்பு ஒரு பக்கம், கெண்டை மீன் குழம்பு ஒரு பக்கம் என மனம் வீசியது. மக்கள் வரிசையில் நின்று சாப்பிடத் தொடங்கினர். சீதா, முன்ன இருந்ததை விட இப்போ குழம்பு ருசி அள்ளுது. அந்தந்த மீனோட ஒரிஜினல் ருசி அப்படியே தெரியுது. எனக்கும் ஒரு தட்டு ஜிலேபி மீன் சாப்பாடு வை. சீதாவிற்கு அன்று வழக்கத்தை விட 3 மடங்கு லாபம் கிடைத்தது. அந்த லாபத்திற்கு காரணமான அந்த நபரை தேடி அவள் சென்றாள். ஐயா, உங்க யோசனை என் வாழ்க்கையையே மாத்திடுச்சு. நீங்க வெறும் வேலைக்காரனா என் கடையில இருக்க வேண்டாம். என் வாழ்க்கை துணையா இருந்து இந்த தொழிலை நம்ம 2 பேரும் சேர்ந்து நடத்தலாமா? நிச்சயமா சீதா, நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த கடையை பெரிய உணவகமா மாத்துவோம். இருவரும் சேர்ந்து கடையையும் பெரிதாக்கி பெரிய திருமணம் நடத்தி பெரிய பணக்காரர் ஆனார்கள். முடிவுரை: கடின உழைப்பும் சரியான ஆலோசனையும் சேர்ந்தால் எந்த தொழிலிலும் வெற்றி பெறலாம் என்பதற்கு இவர்களது வாழ்க்கை ஒரு சிறந்த உதாரணம். இருவரும் மகிழ்ச்சியாக தங்களது மீன் குழம்பு கடையை தொடர்ந்து நடத்தி வந்தார்கள். இவ்வளவு முக்கியமான கதையை எங்களுக்கு தந்த டோரா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணவும், லைக் பண்ணுவோம், கமெண்ட் பண்ணுவோம், அப்புறம் இன்னொரு நண்பர் பார்க்க ஷேர் பண்ணுவோம்.